108 ஆம்புலன்ஸ் ஊழியருக்கு மிரட்டல், இபிஎஸ் மீது காவல் நிலையத்தில் புகார். இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சார்பில் எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க மாநில பொதுச் செயலாளர் இருளாண்டி தலைமையில் ஏராளமானோர் மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்திடம் நேற்று புகார் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 18ஆம் தேதி பிரசாரம் செய்தார். அப்போது அந்த வழியாக 108 ஆம்புலன்ஸ் சென்றது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நோயாளி ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தார். இதனால் அதிமுக பிரச்சார கூட்டத்தின் நடுவே நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டுநரை பார்த்து, ஆளில்லாமல் ஆம்புலன்ஸை கொண்டு வருகிறார்கள், இனிமேல் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் வாகனத்தை இயக்கி வரும் ஓட்டுநரை நோயாளியாக மாற்றிவிடுவோம் என அச்சுறுத்தும் விதமாக மிரட்டல் விடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வன்முறை தடுப்பு மற்றும் உடைமை சேதாரம் தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். மாநில பொதுச் செயலாளர் இருளாண்டி கூறுகையில், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தவறாக பேசியதற்காக எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.